தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓராண்டிற்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணியை வேறு உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மறுபுறம் வலுவான நிலையில் திமுக கூட்டணியும் இருந்து வருகிறது. இக்கட்டான நிலையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் வெற்றிக்கான மேஜிக் நம்பர் குறித்து மேடையில் பேசத் தொடங்கிவிட்டனர். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கூறி வருகிறார். மறுபுறமோ குறைந்தது 125 முதல் 130 தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்போம் என்று அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் மாறுதட்டி கொண்டிருக்கிறார். இவரது பேச்சு சரியான தேர்தல் கணக்குகளுடன் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்களும் பேசி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய ஒருவர் வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 160 முதல் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்றும், அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கணக்கின்படி 130 தொகுதிகளில் வெற்றி பெற்று தன்மாண்மையுடன் வெற்றியமைக்க முடியும் என்று கூறினார். மேலும் இதன் மூலம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையப் போகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பேசி வருவதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. மறுபுறமோ திமுகவிற்கும் வெற்றிக்கான சாதகமான காட்சி எங்கள் பக்கம்தான் வீசுகிறது என்று எடப்பாடி பழனிசாமியும் குடிக்கிறார். உதாரணமாக பார்த்தால் 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த விஷயத்தை தான் எடுத்து கூற வேண்டும். அதில் காங்கிரஸ் கட்சிக்கு 114, திமுகவிற்கு 112 என தொகுதிகளை கருணாநிதி ஒதுக்கீடு செய்தார். ஆனால் படுதோல்விதான் மிஞ்சியது. காங்கிரஸ் 31, திமுக 37 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் பிறகோ முரசொலியில் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடும்போது கூட காங்கிரசுடன் அமைந்தது பொருந்தா கூட்டணி என்றும் எலி தவளை கூட்டணி என்று கருணாநிதி குறிப்பிட்டிருந்தார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு தேசிய கட்சியானது மாநில ஆட்சியில் பங்கு பெற நினைப்பது சாத்தியமில்லை. திராவிட கட்சிகள் தான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவர் கூறியதிலிருந்து தெரிய வந்தது. மறுபுறமோ திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறி வருகின்றனர். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் அதிமுகவை விழுங்கிவிடும் என்றும் கபலீகரம் செய்துவிடும் என்றும் கூறுகின்றனர். ஆனால் 2026 தேர்தல் வெற்றிக்கான மேஜிக் நம்பரை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக கூறியிருப்பதன் மூலம் பாஜக விழுங்குவதற்கான வாய்ப்பை தரமாட்டார் என்றே தோன்றி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கருத்து கணிப்பால் அதிமுகவிற்கு பேரதிர்ச்சி கொடுத்து வருகிறது. இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம்.